முன்னாள் அமைச்சர் பேசில் ராஜபக்ச மீண்டும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்திய போது நீதிபதி அவரது விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டார். வாழ்வின் எழுச்சி திணைக்களத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பசில் ராஜபக்ச இன்று மீண்டும் ஆம்புலன்ஸ் வண்டி மூலம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதுடன் நீதவான் தம்மிக ஹேமபால விசாரணைகளை மேற்கொண்டார். இதன்போது பசில் ராஜபக்ச உள்ளிட்ட ஏனையவர்களை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். பிணை வழங்குவது தொடர்பில் அன்றைய தினம் பரிசீலிக்கப்படவுள்ளது. ज्येष्ठ राजकीय नीतिज्ञ तुसित मुदलिगे சிரேஷ்ட அரச சட்டத்தரணி துசித்த முதலிகே சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் ஆஜராகினார். தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கை பி அறிக்கை என்பதால் இதனூடாக மாத்திரம் வழக்கு தொடர்பான தகவல்களில் திருப்திப்பட முடியாது. அவர்கள் மிகவும் ஆழமாக இந்த விடயத்தை நோக்குகின்றனர். 10 நாட்களுக்குள் இது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதாக அவர் கூறினார். இந்த 3 வழக்குகள் தொடர்பில் வழக்கு தொடர்வதற்கு போதுமான விடயங்கள் குறித்து திருப்தி அடைவதா, எந்த வழக்கை முன்கொண்டு செல்வது போன்ற விடயங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் தீர்மானம் எடுப்பார் என அவர் கூறினார். இது தொடர்பான கணக்காய்வாளர் அறிக்கை மிகவும் முக்கியமாகும். அதனை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். කිසිදු ප්‍රශ්නයක් ගොඩනගලා නැත්නම් මේ සම්බන්ධව වරදක් ස්ථාපනය නොවන බව. இதேவேளை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைத்தமையை அநீதியானது என தெரிவித்து கடுவல நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.